ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே வந்து லஞ்சுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கிச்சன் எப்படி மோசியாக இருக்குதுன்னு பாருங்கள். சும்மாவே என்னோடய கிச்சன் சின்னது. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒர்க் பண்ணாவே கண்டிப்பாக மோசி அதிகமாயிரும். ஸோ பரவாயில்ல, க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பப்போ ஹரிபரியாக வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பீஃப் 60 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்டுக்கு வந்து பீஃப்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஊருக்கு வந்தாவே மோஸ்ட்லி வீக்லி 2 or 3 days வந்து பீஃப் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து சடைக்கவே செய்யாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பீஃப் பிரியாணி பண்ணிவிட்டு அசிசல் என்னோடய ஸ்டைலில் தம் போட்டுட்டு தம் உடைக்கும்போது பாருங்கள் எப்படி ரைஸ் அழகாக உதிரி உதிரியாக அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. என்னோடய கேமராவில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, செட்டிங் எப்படி மாற்றிருக்குன்னு தெரியல. நான் வீடியோ ஷார்ட்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் ரைஸ் தெரியுது, ஏன்னு தெரியல. ஆனால் கலர்ஃபுல்லாக தான் வந்துருந்துச்சு, டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. பீஃப்மே ஃப்ரை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். கூடவே ரைத்தாவும் பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு.